ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா மியூசிக் டைரக்டர் அனிருத்தை பத்தி தான் பேச போறோம். ஸோ அனிருத் மியூசிக் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பயங்கரமா வைப் பண்ணக்கூடியவர் தான் அவரு. ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு ஆப்டான மியூசிக் எல்லாம் வந்து இப்போ போட்டுட்டு இருக்காரு. இதனாலேயே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு பெயர் வாங்கியிருக்காரு நம்மளோட அனிருத். ஸோ இப்போ அவரோட மியூசிக் இல்லாம படமே இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு தன்னோட திறமையால முன்னுக்கு வந்திருக்காரு. இவருக்கு கொஞ்சம் பின்புலம் இருந்தாலும் திறமை இல்லை அப்படின்னா இந்த அளவுக்கு கண்டிப்பா வந்திருக்கவே முடியாது. இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு மியூசிக் கான்சர்ட் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாலிவுட் லெவல்ல இவர் போறதுக்கான பிளானும் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல ஏற்கனவே அனிருத் பத்தி நிறைய கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. நம்மளே நிறைய பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நடிகைகள் கூட தொடர்பு படுத்தி அனிருத்தை வச்சு பேசியிருக்காங்க. இவ்வளோ ஏங்க ஐஸ்வர்யா அண்ட் அனிருத் இவங்களை வச்சு எல்லாம் கூட பேசியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம நெட்டிசன்கள் எல்லாமே வந்து பிரிச்சு மேய்ஞ்சி அலசி ஆராய்ஞ்சு எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணிடுவாங்க. அலசி ஆராயிறாங்களோ இல்லையோ கேள்விப்பட்ட உடனே அதை வந்து பெருசா போடுறது தான் பெரிய வேலையா கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில பாக்குறப்போ ஏற்கனவே அனிருத் பத்தி நிறைய சர்ச்சைகள் நிறைய விமர்சனங்கள் வந்தது. ஸோ இதுல மிகப்பெரிய ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா கலாநிதி மாறன் அவர்களுடைய பெண் காவ்யா மாறன் இவங்களை தான் அனிருத் வந்து திருமணம் செஞ்சுக்க போறாரு. இவங்களை தான் காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து வேர்ல்டு டூர் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. வெளியில வந்து டேட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயம் ரூமர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஒரு சிலர் அது உண்மைன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து இல்ல அது ரூமர் தான், அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இதுல முக்கியமா என்ன அப்படின்னா 4000 கோடியை தட்டி தூக்கிட்டாரு அனிருத் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஏன்னா 4000 கோடிக்கு அதிபதி வந்து காவ்யா மாறன். ஸோ அப்படி இருக்கிறவங்கள தான் காதலிச்சிட்டு இருக்காரு அனிருத். ஸோ மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ திரும்பவும் அதை பத்தின ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னா கூடிய சீக்கிரம் காவ்யா மாறனுக்கும் அனிருத்துக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணம் மிக பிரம்மாண்டமா வந்து நடக்க போகுது. இதுக்கான பிளான் எல்லாம் ரொம்ப சீக்கிரட்டா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அனிருத் லவ்ல இருக்கிறது உண்மைதான். கூடிய சீக்கிரம் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள்லாம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா நெருப்பு இல்லாம எதுவுமே புகையாதுப்பா, உண்மையா இருந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு எல்லாராலையும் பேசப்படும். அதனால இவங்க ரெண்டு பேரோட காதல் உண்மைதான். ஏன்னா அனிருத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டருக்குமே பிடிக்கும். ஸோ காவ்யா மாறனும் ரொம்ப சின்ன வயசுல நிறைய பிசினஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயத்த அவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா செட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ரெண்டு பேரும் நிறைய கண்ட்ரிக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமான ரசிகர்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா இதை பத்தி இது வரைக்கும் அனிருத்தோ இல்லாட்டி காவ்யா மாறன் சைட்ல இருந்து யாரும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வெளியே சொல்லல. அது உண்மையா பொய்யா அப்படின்ற தெரியல. பட் 70% உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அனிருத் அண்ட் காவ்யா மாறனுடைய கல்யாணம் நடக்குமா நடக்காதா, காதல் முதல்ல இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அனிருத்தோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவரை பத்தி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.